Hi student, I am Sumita, teacher of English. இன்னைக்கு வந்து the story of முலான் பார்க்க போகிறோம். முலான் தான் வந்து மெயின் கேரக்டர். the great warrior of China. அவங்க வந்து ஒரு பெண் ஆண் வேடமிட்டு சைனாவில் வந்து ஒரு ஆண் வேடமிட்டு ஆர்மியில் சேர்ந்து அவங்க ஒரு ஜென்ரல் லெவலுக்கு போயிட்டு பெரிய சக்ஸஸ் கொடுக்குறாங்க. நிறைய டிஃபீட் பண்ணிவிட்டு சக்ஸஸ் கேர்ளாக வராங்க. அப்புறம் ஓல்டு மேன் அவங்களுடைய ஃபாதர், அவர் வந்து ஆர்மியிலேருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு ஜெனரல். இப்போ அவர் சண்டை போடாத ஒரு ஆர்மியில் போய் ஒர்க் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கார். அப்புறம் த கிங் ஆஃப் சைனா. ஓகே, கதைக்கு போகலாம். ஒரு நாள் கிங் வந்து எல்லோரும் ஒவ்வொரு ஃபேமிலியில் இருந்தும் ஒரு ஆண் வந்து ஆர்மியில் சேரணும், சண்டை போடுறதுக்காக ஆர்மியில் சேரணும். சண்டைன்னா போருக்காக ஆர்மியில் சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முலன் வந்து ஒரு வில்லேஜில் இருக்காங்க. வில்லேஜில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது முலன் வந்து ஒரு இடத்துல துணி துவைச்சுன்னு இருக்காங்க. அது கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா வந்து பிஃபோர் ஹர் ஃபாதர் குட் ரிப்போர்ட் ஃபார் டியூட்டி, அந்த டியூட்டிக்கு அவங்க அப்பா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் வந்து ஒரு ஆண் வேடமிட்டு அவள் அந்த டியூட்டியில் ஜாயின் பண்ணுறா. அவளுடைய லாங் ஹேர் கட் பண்ணிக்கிறா. அவங்க அப்பா அந்த ஆர்மர், அந்த மிலிட்ரி ட்ரெஸ் எல்லாம், வார் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுன்னு போயிட்டு அவள் வந்து அந்த ஆர்மியில் ஜாயின் பண்ணிக்கிறாள். யாராலையும் அவள் ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் நோ ஒன் சஸ்பெக்ட், அதான் அவள் யாராலையும் அவளை ஒரு பெண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஷி பிகேம் ஏ ஜெனரல். அந்த வாரில் பார்த்தோம்னா அவள் நல்ல வார் பண்ணுறா. வார் பண்ணிட்டு நல்ல சண்டை போடுறான். அவள் போடுற சண்டையில் வந்து அதே மாதிரி ஆலோசனை கொடுக்கறதுல வந்து அவளை என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ஒரு படைத்தளபதியாக ஆக்குறாங்க. அவள் தலைமையில் அண்டர் ஹர் ஹார்மி, அதாவது அவள் தலைமையில் போகிற எல்லா போருமே வந்து சக்ஸஸ் ஆகுது. எல்லாரையும் டிஃபீட் பண்ணிடுறான். அப்புறம் ஒரு முறை என்ன ஆகுது, சைனா தான் தெரியுமே, அது மாதிரி டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும்போது அதில் அவளும் அஃபெக்ட் ஆகுறா. அந்த சமயத்தில் ஒரு டாக்டர் வந்து அவளுக்கு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது அவள் ஒரு பெண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டு எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க. அந்த சமயத்தில் வார் வருது. எல்லாம் சொல்லும் போதே எல்லாரும் பாதி பேர் முலானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பாதி பேருக்கு அவள் பெண்ணு, அதனால் அவங்க ஏமாற்றி ஆண் வேடமிட்டு சண்டை போட்டா, அதனால் அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு பல பேர் பேசின்னு இருக்கும்போது, ரெண்டு சைடு வேறு மாதிரி பேசின்னு இருக்கும்போது அங்கே வார் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. அந்த உடம்பு சரியில்லாத நிலைமையிலையும் அவள் என்ன பண்ணுறா, லீட் பண்ணுறா, வாரை வந்து லீட் பண்ணுறா. அவள் கமாண்டுக்கு எல்லாருமே வந்து அவள் சொல்கிற மாதிரி செய்யும் போது அந்த வார்லேயும் வின் பண்ணிடுறா. அப்போ கிங் வந்து என்ன பண்ணுறாங்க, அவள் பெண்ணாக இருந்தாலும் அவளை வந்து வார்க்கு அனுப்பாமல் ராயல் அட்வைசர், அதாவது அந்த சபையில் ராயல் அட்வைசராக ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அப்போ அவள் என்ன பண்ணுறான்னா அது வேணான்னு சொல்லிடுறான். அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, திரும்ப நான் வில்லேஜுக்கு போகணும், வில்லேஜுக்கு போய் என் மக்களுக்கு நான் சேவை செய்யணும், எங்கள் குடும்பத்தோடு ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறா. அப்போ கிங் என்ன பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் இந்த ரிவார்ட்ஸ் அவர் சில குதிரைங்க சில அன்பளிப்பெல்லாம் கொடுக்குறாரு, இந்த ரிவார்ட்ஸ் எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவள் ஹாப்பியாக அவள் வீட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகிறா, சந்தோஷமாக இருக்கா. ஓகே, மாரல் பார்த்தோம்னா the power of women's counsel is good. பவர் ஆஃப் உமன், அதாவது அவங்களுடைய இதில் பார்த்தோம்னா அவளுடைய ஆலோசனைப்படி அவள் போன எல்லா வாருமே சக்ஸஸ். அதனால் பெண்களுடைய ஆலோசனை, அதாவது போரில் வந்து பெண்ணுன்னு தெரியாத வரைக்கும் அவளுடைய ஆலோசனை எல்லாமே கரெக்டுன்னு சொல்லின்னு இருந்தாங்க. அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னுட்டு, பெண்கள் எல்லாத்துலேயுமே வல்லுநர்கள், எல்லாத்துலேயுமே சாதனை படைக்கக்கூடியவர்கள் அப்படின்றது இந்த கதை சொல்லுது. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.